சாப்பங்கிழங்கு அலோவா சாப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக கடுகு எட்டுதா. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு தெரியாது. வரலட்சுமின்றவங்க அதாவது பார்க்கடலை கடையும் போது என்ன கடைசியாக தோன்றினவங்க யாருன்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார் தான். என்ன அவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே விசேஷமான நாள் வரலட்சுமி நோன்பு. என்ன இன்னைக்கு வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக கழுவி மொழுவி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் வீடு துடைக்கும் போது உப்பு மஞ்சள் போட்டு தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்துட்டு ஒரு நல்ல மலையில் பூஜைக்குன்னு வச்சுருக்கோம்ல மலையை சுத்தமாக கழுவிட்டு அதில் மஞ்சள் தடவிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடணும். கோலம் போட்டு இங்கே கிட்ட கொண்டு வாங்க. பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அதில் அரிசி வச்சு அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் என்ன சாம்பல் தட்டில் அரிசி போட்டு அதில் மஞ்சள் கொஞ்சம் பைசா வெத்தலை பாக்கு எல்லாம் வைக்கணும். கீழே அந்த மனை மேலே மகாலட்சுமி தாயாரை அதாவது கலசம் வைக்கிறவங்க கலசம் பண்ணிவிட்டு கலசம் நல்லா அலங்காரம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வாசலில் நல்லா பெருசாக அழகாக கோலம் போடணும். மாயிலை தோரணம் அதெல்லாம் கட்டிட்டு மகாலட்சுமி தாய் நல்லா சிறப்பாக அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள வாசல்லேருந்து மகாலட்சுமி தாயாரே வருகன்னு சொல்லிட்டு அவங்கள அன்போடு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான சக்கரை பொங்கல் பாயாசம் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி பூஜை புரஸ்காரம் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு நம்மளால் முடிஞ்சால் ஒரு அழுக்கை விட்டு ஒத்தப்படையில் கொடுக்கறது வழக்கம். சரியா? ஒரு சிலருக்கு இது பழக்கம் இருக்காது. பழக்கம் இல்லாதவங்களும் செய்யணும். சரியா? அதுதான் என்னோட சிறப்பு. ஓகேவா? நாமளும் செய்வோம். நம்ம எப்போ செய்வோம்? எட்லை ஆயிட்டு ஒரு சில வீட்டில் பண்ணாதவங்க கோயிலுக்கு போயிட்டோம் அம்மனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாக்கெட் வச்சு தாம்பூலாம் வச்சு கொடுப்பாங்க. கருணக்கிழங்கு ஃப்ரையா? கருணக்கிழங்கு ரெடி. இது சாப்பங்கிழங்கு முன்னாலே அந்த கிழங்கு பேரை மாந்திரம் போடணும். உப்பு போட்டோன்னா இல்லையா ரெடி ஆகிடுச்சு. காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு இல்லைம்மா? ஆமாம்மா. காரம் போதும், நிறைய வேண்டாம். எனக்கு நிறைய காரம் போட்டால் தான் பிடிக்கும். அப்படிங்க கொண்டு வாங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் இந்த புடிங்க அப்படியே. முள்ளங்கி சாம்பார், சாதம், ரைஸ். பார்த்துக்கோங்க, இதுதான் ரைஸ். ஏன் தெரியாதா? சப்பாத்தி ரெடி.